போட்ட நியூஸே திருப்பி திருப்பி போட்டுறாடா. என்னத்தை கொண்டுட்டு வாரா? என்னத்தையோ திங்கிறதுக்கு செய்து கொண்டு வந்திருக்கா போல இருக்க. வாசமே குப்பு குப்புன்னு வருது. என்னத்தையோ வெள்ளை கலர்ல அல்வா மாதிரிலாம் இருக்கு. வாசம் வேற குப்பு குப்புன்னு வருதுங்க. நமக்கே மனம் நல்லா அடிக்க. என்னத்தையாவது ஒண்ணு போன பார்த்து செய்து தின்னே வளர்ந்துட்டு இருக்கா. நமக்கு கொஞ்சம் தரலாம்ல. தாராள தரமாட்டங்களே. பார்க்க வச்சுல திங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். குழம்பு அடுப்புல வச்சே நல்லா கொதிச்சிருக்கும் போல இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு வரோம். அவையாருக்கு மூஞ்சியே இப்படி போகுது. குழம்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன். போயிட்டா மர்மலா பாப்போம். இத கூடவா என்கிட்ட கேட்கணும்? போக வேண்டியதானே. எப்ப போயிட்டா? யாத்தாடியோ ஐஸ்கிரீம் மாதிரிலாம் இருக்கு. எனக்கு தராமல தின்னுட்டு இருக்க. இன்னைக்கு பாரு, பார்க்கும் போதே நாக்கு கொண்டாங்கு. இன்னும் வாய் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஐயே, இந்த மாமியாருக்கே வாய் ஒரு பக்கமா எடுத்துக்கிட்டு போகுது. என்னன்னு தெரியலையே. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, ஏன் மூஞ்சி இப்படி போகுது? மர்மோல, அந்த மோதுல போட்டிருக்கீல, அது என்னது இது? பக்கமே ஒரு மாதிரி அல்வா மாதிரி இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு. இது நீங்க வர நேத்து நைட்ல இருந்து மூஞ்செல்லாம் ஒரே கடித்தே பொறுக்க முடியல. ஒரே சொறி. சொரியா? நானே யூடியூப்பை பார்த்து செஞ்ச சொறி மருந்து. இந்த மருந்து மறந்து போய் கூட வாய்க்குள்ள பெயரக்கூடாது. வாய்க்குள்ள போச்சு. ஒரு சின்ன துண்டு வாய்க்குள்ள போச்சுனாலும் என்ன ஆகும் மர்மோல? என்ன ஆகுமா? பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். பின் விளைவா? அப்படின்னா என்ன மர்மோல? அது வாயில போட்ட ஆளுகளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எதுக்கு? பேசாம இருங்க. இல்ல மர்மோல, சொல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்கே. அதை தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பேசாம இருங்கட்டே. லேஸ்ல நாக்குல பட்டாலே பின் விளைவுங்க. ஒரு ஸ்பூனை வர உள்ள தள்ளி இருக்கும். என்ன பின் விளைவுன்னு தெரியலையே. எப்பா, இப்பதான் முகம்லாம் அரிக்கிறது கொஞ்சம் நின்று இருக்கு. இந்த மாமியாருக்கு என்னாச்சு? தலைதறிச்சு ஓடுது. உங்களுக்கு என்னாச்சு? கதவு துறங்கத்தே. மர்மோல, சும்மேரி மர்மோல, நான் வருவேன். எப்போ வருவியா? தெரியாது மர்மோல. என்ன பிரச்சனை? இப்படி பாத்ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டியா? நான் கூட ஒண்ணு சொல்லலையா? கோவப்பட கூட இல்லையே. மர்மோல, பின் விளைவுகள். என்ன சொன்னியா? பின் விளைவுகளா? ஆமா மர்மோல, நீ தானே சொன்ன பின் விளைவுகள்னு. அதுதான் எனக்கு நடந்திருக்கு மர்மோல. அப்படின்னா மர்மோல, என்னால முடியல மர்மோல. வெளியில வந்து சொல்லுதே மர்மோல. எப்பா கடவுளே, எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு அத்தை. அந்த அத்தையும் பறிச்சுக்கிடாதீங்க. பின் விளைவுகள்னு சொல்லுது. நம்ம சொன்ன வார்த்தை மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா அம்மா அப்பா ஐயா பாப்பா பாப்பா ஐயா அத்தே, என்னதே 10 மாசம் பிள்ளை மாதிரி தவழ்ந்து ஓடியாரியா? கையை பிடிச்சு தூக்கி உட்கார மர்மோல. கை கால்லாம் சுவாந்து போகுது. அரை மணி நேரம் முன்னாடி கிழங்கு மாதிரி இருந்த இழத்த, இப்போ காத்தெடுத்த பலூன் மாதிரி புசுக்குன்னு போயிட்டு இழத்த. மர்மோல, ரொம்ப பேசாத. என்ன தூக்கி உட்கார வை. என்னால தாங்க முடியல. இது திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆவதுக்கு காரணம் என்னத்தை சொல்லுங்க. அர்ணத்தை சொன்ன காரி துப்புவா. சொல்லக்கூடாது. அடிச்சு காப்பா. அப்பவும் சொல்லக்கூடாது. அம்மா ஒண்ணு இல்ல மர்மோல, என்னன்னு தெரியல. திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு. ஆஸ்பத்திரிக்கு வாங்கத்தே. உங்களை வேண்டாம் ஐசியூல கொண்டு சேர்த்துரு பார்த்தே. அட பாவி, எப்பண்டா ஐசியூல கொண்டு சேர்க்கலான்னு காத்திருந்தா போல இருக்கு. ஒரு வீருக்க பணம் பணம் விழுந்த கதையெல்லாம் இருக்கு நம்ம கதை. இவட்ட ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேருன்னு சொன்னா ஒரேடி நம்மள கொண்டு விடுவா. மர்மோல, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம் மர்மோல. இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி மருந்து ஒத்து வராது பாத்துக்க. என்னத்தை நீங்க சொல்லுதியா? உசுரோட நீங்க வேணுத்தே எனக்கு. ஆமா, நான் உசுரோட இருந்தாதானே என்ன போட்டு பாடா படுத்தி பஞ்சராக்க முடியும். அப்பா என்னத்தே அப்பப்ப அங்க மூஞ்ச திருப்பிதியா? யாரும் ஒண்ணு இல்ல மர்மோல, கழுத்து லேச வலி. அதுக்குதான் அங்கங்க திருப்பி பார்த்தேன். யாரும் ஒண்ணு இல்லத்தே. ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு கை மருந்து ஏதாவது செய்து கொண்டு வரியாம்மா? சொல்லிட்டா, மருந்து சொல்லிட்டா, செய்து கொண்டு வரியா? சும்மா இருக்குதே. உங்களால வாயை திறந்து கூட பேச முடியல. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கியோ. நீங்க வரணும் மறந்து சொல்லட்டா. எனக்கு எல்லாம் தெரியும். மர்மோல சொன்னா கேளு, நான் மறந்து சொல்லுதே. இப்படி சொல்லிடுவேன் நான் பாத்துக்க. வாயெல்லாம் திறக்க முடியுது. மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலத்தே. நீங்க சும்மா இருக்கியா? எங்க வீட்டுல கை மருந்தெல்லாம் சொல்லிதான் என்ன வளர்த்துருக்காவோ. அப்படியே மர்மோல, நான் உன்னை என்னவோன்னு நினைச்சேன். இப்போ 5 நிமிஷத்துல மறந்து கொண்டாரு. 5 நிமிஷமா? 1 நிமிஷம் தான் உங்களுக்கு. கண்ணை மூடிட்டு திறக்கக்குள்ள மறந்தோட வந்து நிப்பதே. என்ன பாசமா இருக்கா என் மர்மவா? ஆபத்தே, நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் உங்க மேல பாசம் ரொம்ப. சீக்கிரம் போ மர்மோல, மறந்து எடுத்துட்டு ஓடியா. பேசாத. உங்க வார்த்தையை நான் என்னைக்கு தட்டுனேன். நான் மர்மோல என்னவோ யாதோன்னு நினைச்சேன். கஷ்டத்துலதான் ஒரு ஆளோட குணத்தை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் நானும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என் மர்மோ எனக்கு ஒண்ணுன்னா உசுரையே விட்டுருவா போல இருக்க. அப்படிலாம் ஒப்பாரி வச்சு கிடந்த ஆளுதான். எனக்கு உடம்புக்கு முடியலன்னா ஒரு பெத்த மக இருந்தா கூட இப்படி அழமாட்டான். சாடிலாம் போறா மருந்து எடுக்க. அப்பா
அம்மா ஐயா ஏம்மா உனக்கு என்னமாச்சு? ஏமா இப்படி படுத்திருக்க? வந்துட்டியா மக்களே? அப்பா அம்மா உனக்கு உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாமா. எனக்கு ஒண்ணு இல்லல. உன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுல. என் மருமவா, நல்ல அன்பான மருமவல. என்னம்மா சொல்லுத? சேம் சைடு கோல் போடுத, திடீர்னு உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லல. உண்மை இன்னைக்கு நம்மள புரிஞ்சுக்கிட்டேன். என் மருமவ என்ன பாசமா இருக்கா. உன்னையும் மிஞ்சிரோ போல இருக்கா பாசத்துல. சரி, ரெண்டு பேரும் ராசியா இருந்தா சரிதான். டேய் பீரோ சாவி எங்க இருக்கு? டி அம்மைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டு போலாம்ல டி. வாரியா நீ? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். மண்ணை கட்டி சும்மா இருக்க மாட்டேரா? நான் கை வைத்தியம் பார்க்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போனா ஐசியூல கொண்டு சேர்த்து நாளை காலைக்குள்ள லட்சக்கணக்கில் பில்ல போட்டு தீட்டிடுவாங்க. உம்மர்கிட்ட துட்டு இருக்கா வச்சிருக்கேரா? அதுவும் இல்லாம கை வைத்தியம் தான் வயசான ஆட்களுக்கு நல்லது. இதுல சின்னதர யாம்ல அவட்ட போய் சண்டைக்கு நின்னுட்டு இருக்க. அவதான் கை மருந்து கொண்டு வரேன் இருக்கல்ல. சும்மா இரு. ஆஸ்பத்திரி போகணும்னா இப்ப என் உடம்பும் தாங்காத துட்டும் இல்ல நம்மட்ட. டி கை மருந்து நில எங்க? அதுக்குதான் அந்த பீரோ சாவியை கட்டிட்டு இருக்கேன். ஹீரோ சாவிக்கும் கை மருந்துக்கும் என்ன மருமவளா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குதே. முதல்ல சாவியை கொண்டாங்க. உங்க ரூபாலாம் ஒண்ணு எடுக்க மாட்டேன். ஒரு ரூபா துட்டு கூட நான் ஆசைப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியுங்களா? ஹீரோ மருமவள தாரேன். இந்த மருமவள சாவி கொத்து சாவினா சும்மாவா? சாவியே இவ்வளவு வெயிட்டா இருக்கு. அப்ப பீரோக்குள்ள இருக்க பணம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும். சரி, எல்லாம் நமக்கு தானே சேர்த்து வைக்கிட்டும். சீக்கிரம் வா மருமவள. சரிதே. என்ன மருமவள? என் சேல துணி மாதிரி இருக்கு. ஆமாத்தி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீல. உங்க சேல துணி தான். சின்ன துணி கிழிச்சிட்டு வந்தேன். டி என்னடி சொல்லுத? சும்மா இருங்கங்க, பேசாம இருங்க. கை மருந்து கொண்டு வரேன்னா எங்களை சேலையே கிழிச்சு கொண்டு வந்திருக்க. இந்த துணிய அங்க இங்க ஆட்டுங்க தே, சரியாயிரும் உங்களுக்கு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாட்டி? யாங்க அப்படி சொல்லுதீங்க? சிவப்பு துணி இதை வச்சு ஆட்டினா எங்க அம்மாக்கு எப்படி சரியாகும்? ஆமா, இது என்ன அநியாயமா இருக்கு. எங்க அவ்வளவு ஸ்பீட்ல ஓடக்கூடிய ட்ரெயின் இந்த சின்ன துணி சிவப்பு துணியை காட்டினோன்னா அப்படியே டப்புன்னு நின்றுதுலாங்க. அப்போ உங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த சிவப்பு துணியை காட்டினா நிக்காதா? புடிங்க செலவில்லாத வைத்தியம் புடிங்கதே. உங்களுக்கு என்னத்தே ஆச்சு? கண்ணை துறங்க. ஏம்மா யாமா இப்படி இருக்க? கண்ணை துறப்பா. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஆவி எல்லாம் ஒன்னாலதான் அப்படி. ஏங்க நீங்க விட கவலைப்படாதீங்க. என்கிட்ட கைவசம் இன்னொரு கை மருந்து இருக்கு. அது கொடுத்துரு வச்சுக்கோங்க. அத்தை டப்புன்னு கண்ணை முழிச்சிருவோம். கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஆனா வாய் மட்டும் மூட மாட்டேங்க. அதுக்கு ஒரு கை மருந்து இருக்கு. இப்போ எடுத்து வராதே. ஓடல. எங்க போனாலும் விட மாட்டேன். பின்னாலே வருவேன். மருந்து கொடுக்காம